வணக்கம். நிறைய பேர் கேட்டது கடக லக்னத்தை பற்றி சொல்லி கேட்டுக்கிறாங்க. கடக லக்னம் அப்படிங்கிறது காலச்சக்கரத்திற்கு 4வது லக்னம். இந்த கடக லக்னத்தில் பிறந்தவங்க வண்டி மேலேயும் வீடு மேலேயும் ஆடம்பர வாழ்க்கை மேலேயும் ரொம்ப ஆசை கொண்டவங்க. அப்போ கடகலக்கணத்துக்கு யோகம் கொடுக்கக்கூடிய செவ்வாய் திசை நடைபெற்றால் மட்டும்தான் இவர்களுக்கு யோகமான காலம். அடுத்தது கடகலக்கணத்திற்கு 2ஆம் இடம் அப்படிங்கிறது சூரியனை குறிக்கக்கூடியது. காலச்சக்கரத்துக்கு 5ஆம் இடம். அப்போ இந்த கடகலக்கணத்தில் பிறந்தவங்க தகப்பனார்கிட்டையோ தன்னுடைய குழந்தைகள்கிட்டையோ பேசக்குள்ள ஜாகிரதையாக பேசணும். ஏன்னா இவங்ககிட்ட தான் அதிக வார்த்தைகளை விடக்கூடியவர்களாக இருப்பார்கள். அப்போ குழந்தைகிட்டையும் தகப்பனார்கிட்டையும் எச்சரிக்கையாக பேச வேண்டும். கடகலக்கணத்திற்கு 3ஆம் இடங்கிறது காலச்சக்கரத்துக்கு 6ஆம் இடம். உடன் பிறந்தவர்கள் அப்படிங்கிறவங்க வாழ்க்கையில் முன்னுக்கு வரணும்னு யோசித்து நிறைய கடன் வாங்கி தன்னுடைய உடன் பிறந்தவர்களை வாழ வைக்கக்கூடியவர்கள் கடகலக்கணத்துக்காரர்கள். அப்போ கடகலக்கணத்துக்காரர்களுக்கு உடன் பிறந்தவர்களால் நிறைய கடன்கள் ஏற்படும். நிறைய உடன் பிறந்தவர்களுக்கு இவர்கள் உதவி செய்வார்கள். கடகலக்கணம், இந்த கடகலக்கணத்திற்கு 4ஆம் இடம் அப்படிங்கிறது துலாம். துலாம் அப்படிங்கிறது சுக்கிரன். ஏற்கனவே கடகத்துக்கு சுக்கிரன் பாதகாதிபதி. அப்போ இந்த இடத்துல 4ஆம் இடம் அப்படிங்கிறப்ப நம்ம சந்திரனை எடுத்து தான் ஆகணும், கணவரையும் எடுத்து தான் ஆகணும். அப்போ தன்னுடைய தாயாரை பகைவர்களாக நினைக்கக்கூடியவர்கள், தனக்கு வரக்கூடிய சுகங்களை கொடுக்கக்கூடிய கணவனை பகைவராக நினைக்கக்கூடியவர்களும் இந்த கடகலக்கணத்துக்காரர்கள். அப்போ இவங்க 2 பேர்த்தையும் இவங்க அனுசரித்து தான் நடந்தாகணும். கடகலக்கணம் 5ஆம் இடம் அப்படிங்கிறது விருச்சிக ராசியை குறிக்கக்கூடியது. 5ஆம் இடம் என்பது காதலை வெளிப்படுத்தக்கூடியது. அப்போ இவர்கள் வாழ்க்கையில் காதல் என்பது ஒரு விதை விதைத்திருக்கும். அடுத்தது குழந்தைகள் வளர்ச்சிக்காக இவர்கள் நிறைய மறைமுகமாக கடன்களை வாங்கி நிறைய கஷ்டப்படக்கூடியவர்களும் கடகலக்கணத்துக்காரர்கள். அப்போ குழந்தைகளால் இவர்களுக்கு நிறைய விரயங்கள் கட்டாயம் ஏற்படும். அடுத்தது கடகலக்கணத்திற்கு 6ஆம் இடம் தனுசு. காலச்சக்கரத்திற்கு இது 9ஆம் இடம் பாக்கியஸ்தானம். அப்போ 9ஆம் இடம் பாக்கியஸ்தானம் அப்படிங்கிறது 6ஆம் இடம். இவர்கள் குழந்தை பிறப்பில் சில தடைகள் ஏற்பட்டு அதிக விரயங்களை சந்தித்திருப்பார்கள். அப்போ குழந்தைகளால் அதிக அவமானப்படக்கூடியவர்களும் கடகலக்கணத்தில் பிறந்தவர்கள் அல்லது தனது தகப்பனாருக்கு அதிக அவமானங்களை தேடித் தருபவர்களும் இந்த கடகலக்கணத்தில் பிறந்தவர்கள். அடுத்தது கடகலக்கணத்திற்கு 7ஆம் இடம். 7ஆம் இடம் அப்படிங்கிறது களத்திரஸ்தானத்தை குறிக்கக்கூடிய இடம். இந்த 7ஆம் இடத்துல தான் குரு நீச்சமாக போகிறாரு. அதாவது பாக்கியத்தை கொடுக்கக்கூடியவர்கள். 9ஆம் இடத்து அதிபதி 7ல் போய் உட்காந்துருக்காரு. அப்போ கணவருடன் கருத்து வேறுபாடுகள். இந்த வீட்டில் தான் குருவும் நீச்சமாகக்கூடியவர்கள். அப்போ வரக்கூடிய கணவர்களால் பிரச்சனையோ அல்லது மாமியாரால் பிரச்சனையை சந்திக்கக்கூடியவர்களும் கடகலக்கணத்துக்கு 7ஆம் இடத்தை சுட்டி காட்டும். அடுத்தது கடகலக்கணத்திற்கு 8ஆம் இடம். காலச்சக்கரத்திற்கு 11ஆம் இடம். இந்த கடகலக்கணத்திற்கு மறைமுக வருமானங்கள் நிறைய உண்டு. அதாவது வித்தியாசமான தொழில் செஞ்சு அதிக லாபங்களை சந்திக்கக்கூடியவர்கள். எல்லா ஃபீல்டிலுமே நிறைய சம்பாதிக்கக்கூடிய யோகம் இவர்களுக்கு உண்டு. அடுத்தது கடகலக்கணத்திற்கு 9ஆம் இடம். காலச்சக்கரத்திற்கு 12ஆம் இடம். இந்த குருங்கிறவர் கடகலக்கணத்துக்கு 6 மற்றும் 9க்குரியவர். அப்போ
காலச்சக்கரத்திற்கு 12ஆம் இடத்து அதிபதி குரு பகவான். இவர் 7ஆம் இடத்துல நீச்சமாகிறார். அப்படிங்கிற ஒரே காரணத்திற்காக கணவனிடம் கருத்து வேறுபாடுகள், கட்டில் சுகம் என்பது இவர்களுக்கு நிறைய பாதிப்புகளை கட்டாயமாக கொடுக்கும். அடுத்தது கடகலக்கணத்திற்கு 10ஆம் இடம் செவ்வாயோட வீடு. இவர்களுக்கு யோகத்தை கொடுக்கக்கூடியதில் இவர் தான் முன்னிலை வகிப்பார். அப்போ எந்த விதத்திலையும் இவர் ஜாதகத்தில் செவ்வாய் பலம் இழந்து இருக்கக்கூடாது. அடுத்தது கடகலக்கணத்திற்கு 11ஆம் இடம், இது ரிஷபராசி, இது பாதகஸ்தானம். அப்போ 4ஆம் இடத்துக்கும் காரக கிரகம் அவரே தான். அப்போ 4ஆம் இடத்து அதிபதிங்கிறப்ப சந்திரன், சுக்கிரன், ஆடம்பரமான வீடு, இது மேலே இவங்க ஆசைப்பட்டுட்டாங்க அப்படின்னாக்கா நிறைய விரயங்களை சந்திக்கக்கூடிய பலன்களை கட்டாயம் தந்துவிடும். அடுத்தது கடகலக்கணத்திற்கு 12ஆம் இடம், காலச்சக்கரத்திற்கு 3ஆம் இடம். இவங்க எந்த முயற்சி எடுத்தாலும் சிறு சிறு தடைகளை செய்யக்கூடியவர் உடன் பிறந்த சகோதரர்களாகத்தான் வருவார்கள். அப்போ இவர்கள் சகோதரர்களுக்கு உதவி செய்தால் மட்டுமே இவர்களுடைய முயற்சி என்பது நிச்சயம் வெற்றி பெறும். நன்றி, வணக்கம்.